மாதிரி இந்த செக்ஸ்ன்றது வந்து ஏதோ ஒரு ராத்திரியில் எனக்கும் அவருக்கும் இடையில அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். முடி வெட்ட போறியா டிவி பார்க்க போறியா? அண்ணே மங்கா சீரியல்ண்ணே. தெரியும்டா, நாளைக்கு பாரு. பாலு, அவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, உன்னை கொஞ்சம் பார்க்கணுமா? குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. இத பாரு, ரொம்ப ஆசையா நின்னுட்டு இருக்காங்க. இந்த எபிசோட்ல அழுதுட்டாங்க தெரியுமா? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயேன், என்ன குறைஞ்சா போயிடுவ. வரேன். வராரு. ஏமா ஐயா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அது அது உள்ள இன்னொரு டிவி இருக்கு. கும்பிடுறேன் ராசா. மங்கா பாத்தீங்களா எப்படி இருக்கு? ராசா ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு ராசா. மங்காக்கா பார்த்தா அழுகழுகையா வருது. அப்படியா? அடுத்த வாட்டி நீ சிரிக்கிற மாதிரி எழுதுறேன். நீங்க நல்லா இருக்கணும் ராசா. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். தென்காசி பாலகுமாரன் ஒரு மிகச் சிறந்த எழுத்தாளர். பிறப்பால் அவர் ஒரு மலையாளியாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் டெலிவிஷன்ல இவர்தான் நம்பர் 1 ரைட்டர். ஓகே ஓகே ஓகே. மங்கா சீரியலுடைய இந்த 20வது பாகம் நூல் வெளியீட்டு விழாவில் அவரை வாழ்த்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மங்கா தொடருடைய கடைசி அத்தியாயங்கள், அதாவது 551வது எபிசோட்ல இருந்து 600வது எபிசோடு வரை எழுதி முடிக்க அவர் நாளை காலையில பெரியமலையூர் கிளம்புறாரு. தென்காசி பாலகுமாரன் ஒரு சிறந்த சிந்தனையாளர். அது மட்டும் இல்ல, ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கூட. இருந்தாலும் அவருக்குன்னு சில சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், நல்லா இருக்காது. அதான் பாலிஷ்டா இங்கிலீஷ்ல சென்டிமெண்ட் சொல்லி தப்பிச்சிட்டேன். சாரி. சோ இந்த சென்டிமெண்ட் காரணமா மங்கா சீரியலுக்கு எழுதுறதுன்னா அவர் பெரியமலையூர் போய் தான் எழுதுவாரு. அங்க ப்ளூ மவுண்ட் ஹோட்டல்ல தான் தங்குவாரு. அங்க ரூம் நம்பர் 104ல தான் இருப்பாரு. ஆமா ரைட் பாலு. சிட்டே சிட்டே பறங்கு வா, சிறகை சிறகை அடித்து வா, கொட்டி கிடக்கும் மணிகளை கொத்தி கொத்தி தின்னவா, ஆற்று நீரில் குளிக்கிறாய், அழகாய் தூளி ஆடுகிறாய், சேற்று வயலில் அமர்கிறாய், சிறந்த வயலில் திரிகிறாய், உன்னை போல பறக்கணும், உயர உயர செல்லணும். இதை பத்தியப்பா ஃபங்க்ஷன் நியூஸை நல்லா கவர் பண்ணிருக்காங்கல்ல? எல்லா பத்திரிக்கையிலும் போட்டோ வந்திருக்கான். கோமதி சொன்னா இந்த போட்டோலாம் எடுக்கிறச்ச எங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சிருக்கலாம்ல, நாங்களும் பேப்பர்ல வந்திருப்போம். புது 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 புது. உனக்கு ஒரு தோசை? ஐயோ வேண்டாம்மா. ஒன்று சாப்பிடலாம், சாப்பிடு. ஏய், என் பேக் எடுத்து வச்சியா? வச்சாச்சுப்பா. பாப்பா பாப்பா பாப்பா, ஒரு கிழிஞ்ச தோல் பைய வச்சுக்கிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுற? அது லக்கி பேக்டா. விகடன்ல வந்த முதல் கதையிலேருந்து இப்ப எழுதிட்டு இருக்கேனே உங்க மங்கா சீரியல், அது வரைக்கும் எல்லாத்துக்குள்ளதான் வச்சு எடுத்துட்டு போவேன். ஒண்ணு கூட திரும்பி வந்தது இல்ல. அது சரி. இவ்வளவு தூரம் நீ கார்லயே தான் போகணுமா? ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், நடந்து கூட போலாம். 100 வாட்டி சொல்லியாச்சு ஒரு டிரைவர் வச்சுக்கோன்னு. அதுக்கு தானே உனக்கு டிரைவிங் கத்து கொடுத்துருக்கேன். ஒரு வண்டிக்கு எதுக்குமா 2 டிரைவர்? இதுக்கு நான் சிரிக்கணுமா? முடிஞ்சா கொஞ்சம். ஐயோ, எப்ப திரும்பி வர? என்ன 1 2 3 4 5 10 நாள்ல வந்துருவேன். என்ன இது என்ன மாசம்? செப்டம்பர். ஏன் என்னடா? அப்பா, செப்டம்பர் 27ஆம் தேதி என்னோட ஹாப்பி பர்த்டேப்பா. ஓ சாரி சாரி சாரி. வந்துடுறேன், 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன். ஓகே. நாளைக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு. சரி டாக்டர். சார் போஸ்ட்.
வாப்பா. தேங்க்யூ. ஜூலி, எங்க அண்ணன் லெட்டர் போட்டிருக்காமா. ஓ, நல்லா இருக்கானம்மா? இன்னொரு வீடு வாங்கியிருக்கானா. ஓஹோ. நம்ம 2 பேரையும் கொஞ்ச நாள் அங்க வந்து தங்கிட்டு போக சொல்றேன். போயிட்டு வந்துருவோமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஏமா நீ வரல? போயிட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. ஜூலி, நீங்க தனியா உட்காந்து என்ன பண்ண போற? அப்பா, மங்கா சீரியல் முடி போகுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் அதுல ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டேன்னு. ஏமா நீ இந்த சீரியல் பார்க்கறதுக்கு அமெரிக்கா வர மாட்டேங்கிற? உங்களுக்கு புரியாதுப்பா, விட்டுருங்கப்பா. சரி, அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா? நீ தனியா இருப்பிய? என்னப்பா புதுசா கேக்குறீங்க? போன வருஷம் கூட நான் வரலையே, நான் தனியா தானே இருந்தேன். நல்ல பொண்ணுமா நீ. நான் வரேன்ப்பா வாட்ச்மேன். இதை பாரு ரகு, ஒன்றை நம்பி தான் விட்டுட்டு போறேன். தண்ணி எண்ணி போட்டுட்டு வராம இருந்துறாரு. ஐயோ, என்ன சார் மொடாக்குடி என்று சொல்ற மாதிரி சொல்றீங்க? இந்த குளிருக்கு இதமா ஒரு சின்ன பெக்கு, அது கூட எப்போது. அப்பா, கோயம்புத்தூர் போகணும், டைம் ஆச்சு. வந்துடுறேம்மா. ரகு பார்த்துக்க. ஸோ மங்கா சீரியலை முடிச்சிட்டீங்க? காலையிலே கிளம்புறேன் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அது வந்து கதையோட முடிவு என்ன சார்? கேட்டிருக்க கூடாது. வாரத்தில் 5 நாள் 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொறுக்கல. பசங்க வேற உசுப்பி விட்டானுங்க. நீங்க கேளுங்கப்பா சொல்லுவாங்கன்னு. அதான் சார் தப்பா நினைச்ச கூடாது. ஏய், நோ. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீ ஸ்டேட்ஸ் போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுவா? அப்ப மட்டும்தான் போயிருக்காரு. நீ போகல? மங்கா முடி போகுது இல்ல? ஏமா இந்த சீரியல் பாக்குறதுக்கு அமெரிக்கா போகாம இருக்க? இது பாருங்க சார், இந்த பாலகுமாரன் சார் இந்த வாட்டி எப்படியாவது பார்த்துதான் ஆகணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சம்மா. இது பாருங்க, இந்த ட்ரிப்போட மங்கா முடிய போகுது. இனி இந்த சீரியல் அது இதெல்லாம் பண்ண போறதெல்லாம் பேட்டி வேற கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி நான் அவரை பார்த்தே ஆகணும். ஒரு 2 நிமிஷம், ஜஸ்ட் 2 minutes. ப்ளீஸ் 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 கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். கொஞ்சம். சாரிம்மா, உனக்கு தான் தெரியுமில்ல, மனுஷன் இங்க வந்தாருன்னா யாரையுமே பார்க்கறது இல்லை. அப்சல்யூட்லி நோ விசிட்டர்ஸ். அப்போ முடியவே முடியாதுங்கிறீங்களா? சாரிம்மா. ஓகே சார், தேங்க்யூ. வரேன். மடி, ஒரு நிமிஷம். சார், மனு சார், உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் டிவியில் இருக்குங்க சார், விட்டுப்படாதீங்க. பார்த்தோம், அதுக்கான சூழலை வேணுமே. அமையும் சார், கண்டிப்பாக அமையும். பார்க்கலாம். மறந்துடாதீங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார். கிளம்புறேன். சரி சார்.
நீ அந்த குண்டூஸுக்கு பாதுகாப்பா? அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னம்மாங்க தப்பு கொட்டுற? ஒரு பெக்கு ஏற்றுக்கிறியா? வெக்கப்படுறியா? நமக்குள்ள எதுக்கு வெக்கம் ஆசிக்கலாம்? பிறந்ததுலேருந்து அம்மனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதுக்கே வெக்கப்படல, அப்புறம் தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படுற? உனக்கு வேணாம்மா? ஆமாம், கொடுத்தாலும் அப்படியே அண்ணாந்து படக்குன்னு ஊற்றிக்குவியாக்கும். நடுக்கடலில் கொண்டு போய் விட்டாலும் நாய உனக்கு நக்கு தண்ணி தானே. மங்கா, உன்னை ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு இந்த மற்ற விஷயம்லாம் கிடையாதா? நடிக்கிறியே நீ. அதான்ப்பா, சைட் அடிக்கிறது, லவ் பண்ணுறது, மற்ற மேட்ரு இதெல்லாம் கிடையாதா? ஏன்ப்பா? அதான் உங்கள் ஜாதியில் ஒருத்தனுக்கு ஒருத்தனுங்கிற பொய்யெல்லாம் கிடையாத. அப்புறம் என்ன? என் கோட்டை முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகிறேன். இனி 1 ஷிஃப்ட். ஆனால் நாய டியூட்டி நேரத்தில் தூங்கின நீ அடித்து குறையிடுவேன். போ 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 போன போயிடணும். மண்ணி ஏம்பா, இவ்வளோ கதை வசனம் வந்திருக்க, இதுல நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒன்னாவது தேருமா? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க சார். ஒண்ணு கூட சரியா இல்ல சார். அப்படியா? என்ன பண்றது? இன்னும் 10 நாள்ல கடைசி பகுதிக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சானுமே. ஆண்டவா, அந்த ஆள் எங்கேயா போய் தொலைஞ்சான்? ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது. வாங்கடா வந்தன பொண்ணுங்கடா, வந்த இந்த வண்டிய தள்ளுங்கடா. ஓரம்போ ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 5500 ரூபாய். ஒரு நிமிஷம். ஜூலி, உங்க அப்பா ஸ்டேட்ஸ் போயிருக்கிறத தானே சொன்னேன்? ஆமா. ஏன்? எப்போ வருவாரு? அப்பா ப்ரோக்ராம் எல்லாம் சொல்ல முடியாது பாலு சார். எப்படியோ 2 மாசம் ஆகும். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். என்ன பண்ற ஜூலி? சொல்றேன், ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல இதான் கிடைச்சது. ரொம்ப பழைய மாடல், ஆனா நல்லா வேலை செய்யுது. எதுக்கு இது? ஒரு எழுத்தாளர் கேட்கிற கேள்வி அது. மங்காவோட கடைசி எபிசோட்ஸ் மாத்தி எழுத வேண்டாமா? மாத்தியா? நீங்க தான் அதுல மங்காவை சாகடிச்சிட்டீங்களே.
இப்ப அத மாத்தி அவ சாகவே இல்ல உயிரோட தான் இருக்கா அப்படின்னு எழுதணும். மங்கா சீரியல் ஹாப்பியா முடியணும். ஐ வாண்ட் a happy ending. ஜூலி, இந்த நிலைமையில நான் எழுத சொன்ன எப்படி? ஏன் நல்லதானே இருக்கீங்க? கால் தானே நடக்க முடியாது, உட்கார்ந்து டைப் பண்றதுக்கு என்ன? மங்கா சீரியல் டெய்லி வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க எழுதி கொடுத்தாதானே கடைசி பகுதியை டைம்க்கு அவங்க ரெடி பண்ண முடியும். ஜூலி, நீ விஷயம் தெரியாம பேசுற. எனக்காக அவங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இத்தனை நேரம் அவங்க வேற யாரையாவது வச்சு எழுதி ஷூட் பண்ணி கேசட் சேனலுக்கே போயிருக்கு. அதான் இல்லங்கிற. நிறைய பேர் வச்சு எழுதினாங்க, ஆனா எதுவுமே சரியில்லையா, தந்தில போட்டுருந்தாங்க. உங்கள மாதிரி எழுதணும்ல, எவனுக்கு வருமா? அங்க உங்க ஆளுங்க தலை பிச்சுட்டு உட்கார்ந்து. So my dear Balu sir, நீங்க இங்க உட்கார்ந்து இப்பவே வேலைய ஆரம்பிக்கிறீங்க. Here's your paper and here's your ஊதுவத்தி, cycle brand. And one more thing, நீங்க எழுதி முடிச்ச கையோட உங்க ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு இதெல்லாம் அனுப்பி வைப்பேன். என் பேர்ல நான் எழுதுனதா இது எப்படி இருக்கு? மங்கா தொடரின் இந்த பகுதியை எழுதியவர் ஜூலி கணபதி. உலகம் பூரா என் பேர் தெரிய போகுது உங்கள மாதிரி. எப்படி ஐடியா? ஜூலி, இந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு என்ன? இல்ல, இது சரியா இருக்காது. இருக்கிறதுலே விலை ஜாஸ்தினா நீங்க சரியா இருக்காதுங்கறீங்க. பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். ஆமா ஜூலி, இது சின்ன விஷயம்தான். இந்த பேப்பர்ல கூட டைப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பட் தென் அதுதான் சோ நான் மறுபடியும் டவுனுக்கு போய் பேப்பர் வாங்கிட்டு வரணும். JK காப்பியர், A4 சைஸ். பாலு சார், பேப்பர் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல ஜூலி, பேப்பர் மட்டும் போதும். நானா கூச்சப்பட வேணாம், எது வேணாலும் கேளுங்க. எப்படியும் டவுனுக்கு போறேன்ல, குட்டியா ஒரு டேப் ரெக்கார்டர், ஃபேன் வச்ச ரூம் ஹீட்டர், எது வேணாலும் சொல்லுங்க. இல்ல மொத்தமா கடைய வேணுமா? வாங்கிட்டு வரேன். ஜூலி, என்னாச்சு? என்னாச்சா புட்டு புட்டு சொல்லுமா உனக்கு? வேணா வேலைக்கு பக்கத்துல சமைச்சு போடுறேன், பெத்த மாதிரி பக்கத்துல இருந்து அது ஊட்டி வேற விடுறேன். உன் உடம்பு தொடச்சு உன் பீமத்திரத்தை எடுத்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சா நீ உட்கார்ந்த இடத்துலயே என்ன அதிகாரம் பண்றியா? இந்த பேப்பர் நல்லா இல்ல ஜெல்லி, என்னால எழுத முடியாது ஜெல்லி. அடி செருப்பால. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன வேலைக்காரி நினைச்சியா இல்ல கொத்தடிமை நினைச்சியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏதோ அபிமானத்துல கொண்டாந்து வச்சு வைத்தியம் பார்த்தா என்னையும் அவமானப்படுத்துறியே. அது உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன் வர்க்கம் அது. பொம்பளைங்க நாங்க மாஞ்சு மாஞ்சு உங்களுக்கு பணிவிடை செய்யணும், நீங்க உட்கார்ந்த இடத்துல எங்களை அதிகாரம் பண்ணுவீங்க. போடா போக்க.
நீங்க சொன்ன பேப்பரே கிடைச்சது. என்ன சார், ஏன் இப்படி மூச்சு வாங்குது? ஐயோ, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? உனக்கு தெரியாது என்ன? 2 பண்டில் பேப்பர். என்ன வெயிட் தெரியுமா? தப்பாரு, ரத்தமே வந்துருச்சு. ஓ, ஐம் சோ சாரி. வாங்க படுத்துக்கங்க. ஜூலி, எனக்கு வலி தாங்க முடியல, போய் மாத்திரை எடுத்துட்டு வா. சரி, முதல்ல நீங்க படுத்துக்கங்க. வலி தாங்க முடியல சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. நீங்க இப்படி அவஸ்தைப்படுறத பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஜூலி ப்ளீஸ். ஓகே ஓகே, எவ்வளவு பெரிய ரைட்டர், பச்சை குழந்தை மாதிரி. பேப்பர் பண்டில் உங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டு போனா மனசு என்னமோ மறந்துச்சு. மெதுவா மெதுவா. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த முன்கோவத்தை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதான் என் ப்ராப்ளமே. அதனாலதான் என்னை யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. ரொம்ப வலிச்சுதா? சாரிப்பா, ஐம் சோ சாரி. நீ எழுதுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கோ. இது பாத்தியா, 2 பண்டில் வாங்கினா 1 ஃப்ரீ. உனக்கு ஐடியா வரும்போது எழுதிக்கலாம்ல. நான் இப்ப இருக்கிற நிலைமையில ஐடியாஸா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன நினைச்சுக்கங்க, 1000 ஐடியா வரும். என் செல்லம், இனிமே நான் உங்களை கோச்சிக்கவே மாட்டேன். என்ன, இந்தா புடிச்சுக்கோ. ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறா. அவ மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த வருஷம் தான் நான் மாத்துல இவ்வளவு தனியா பாக்குறேன். வேண்ட மழை அப்படி இல்ல. அங்க பாரு, வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்துருக்கணும். பாவம், இதுல வந்தவங்க என்ன?
மங்கா கண் விழித்து பார்த்தபோது ஆஸ்பத்திரி அறை ஒன்றில் தான் ஒரு கட்டிலில் படுத்திருப்பது புரிந்தது. ஒரு குழந்தையின் அழுக்குரல். ஐயோ! கையில் நம்பர் கட்டப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை அவள் அருகே படுக்க வைக்கும் நர்ஸ். உன் குழந்தை பையன். மங்காவின் கண்கள் குளமாகின்றன. நல்ல வேளை தப்பிச்சிட்ட என்று சொல்கிறாள் நர்ஸ். மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா 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 போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, அஜிங்கு சக்க ஜிங், அஜிங்கு சக்க ஜிங், மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா. வா உட்காரு. என்ன? இல்ல நம்ம 2 பேரும் நீ ஒண்ணா உட்காந்து சாப்பிட்ட என்ன? இல்ல ஜூலி, இந்த வீட்ல இருக்கிறது நம்ம 2 பேர் தான். எதுக்கு நாம தனித்தனியா உட்காந்து சாப்பிடலாம்? ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாமே. அப்படிங்கிறீங்க? அது மட்டும் இல்ல, மங்கா பொழைச்சிட்டல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி கொண்டாட வேண்டாமா? ஒரு பாட்டி வைக்கலாமா? பெஸ்ட் ஐடியா. நானே சொல்லலான்னு இருந்தேன், ஆனா நீ முந்திட்ட. இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, வயிறு எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஜமாயிச்சிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? வீல் ஃப்ரை. வீலா? குட்டி ஆட்டுக்கறி, லிட்டில் lamb. ஓ, வித்தியாசமா இருக்கு. புது 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 புது. Cheers to Manga. சும்மங்கா. ஜூலி, ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன? இது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இல்ல, வெள்ளக்காரன் ஸ்டைல்ல ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சேன்ன, கேண்டில் டின்னர். பண்ணிட்டா போச்சு. ஒரு நிமிஷம். ஜூலி, இவ்வளவு நல்லா சமைக்கிறியே, கேட்டரிங் கிளாஸ் ஏதாவது போறியா? எந்த கிளாஸ்க்கும் போல, நானே செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டேன். அது சரி. ஜூலி, மெழுகுவத்தி இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுரு. இல்ல இருக்கு, கொண்டு வரேன். தென்காசி பாலகுமாரன் கூட உட்கார்ந்து நான் கேண்டில் லிட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அதுவும் ஏன் வீட்டுல. சாரி என்ன பண்ணிட்ட பாருங்க. சாரி சாரி, இட்ஸ் ஓகே. இது கீழே கொட்டல, அதை மனசுல இருந்து அழிச்சிடுங்க. ஓகே? மங்கா. பாலு, பாவம் நீ நாள் கணக்க இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏ ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? சும்மா சொல்லக்கூடாது, நல்லதான் நடிக்கிறேன். என்ன சொல்ற? என் குட்டி டெட்டி பேரை எப்பவுமே அதோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் உட்கார வைப்பேன். குட்டி டெட்டி பேரா? ஆமா, குட்டி டெட்டி பேர் தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அம்மா காரி கிட்ட கோச்சிட்ட மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கு. நாடாது ஏன் ரூம்குள்ள யார் வந்திருக்க முடியும்? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்புறம் பாரு, கர்த்தர் செய்ய நேத்து கிடைச்சது. இதானே உன் மாத்து சாவி?
என்ன ஜூலி நீ ஒரு ஏர்பின்னை காமிச்சு மாத்து சாவி அது இதுன்னுட்டு நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க என்ன தேடுற பாலு? இதையா? ஏப்பா, இது என் சமையல் கட்டுல இருக்க வேண்டிய கத்தி. உன் பெட் கடியில தேடுறியே, எப்படி? ஜூலி அது தெரிக்க நன்றி கட்ட மனுஷா, எங்கேயோ அனாதையா கடந்து செத்துருக்க வேண்டிய உன்ன என் வீட்டுல கொண்டு வந்து வச்சு உனக்கு வைத்தியம் பண்ண பாரு. எனக்கு இது வேணும். முட்டாளாக்கிட்ட இல்லடா. ராத்திரி பூரா யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா இப்ப விடியறப்பதான் ஒரு விஷயம் தெளிவாச்சு. ஒண்ணு இல்ல, உனக்கு கொஞ்சம் டைம் வேணும். Too many things happen too fast for you. என் மனசுல இருக்கிற ஆசை, பாசம், காதல், கரிசனை, இதுல எதையுமே பாவம் நீ சரியா புரிஞ்சுக்கல. சோ பாலு, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் நான் உனக்கு கொடுக்கணும். அதானே நியாயம்? இந்த மாதிரி விஷயங்கள்ல அவசரப்படுத்துறது தப்பில்லை. இந்த கோலார் தங்க சுரங்கம் இல்ல, கேள்விப்பட்டிருப்பியே? அங்க வேலை செய்யற கொத்தடிமைங்க தப்பிக்க நினைச்சா அந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணுவானா தெரியுமா? ஜூலி நோ நோ ப்ளீஸ். கொல்லல மாட்டானுங்க அவனுங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தானுங்க. அது பேர் கூட நல்லா இருக்கும், முட்டி தட்டல். ஜூலி இந்த பாரு, நான் செத்து பொழைச்சிருக்கேன். நீ தானே என்ன காப்பாத்துன. இப்ப போய் வேண்டாம் ப்ளீஸ். நோ ஜூலி நோ. ஒண்ணு ஆதியா, சும்மா லேசா 2 தட்டு ஒரே செகண்ட்ல முடிச்சிடும். ஒண்ணு ஆதி. ஜூலி ஜூலி ப்ளீஸ் நோ நோ. ஜீவன் போலீஸ் ஸ்டேஷன். சார் இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? நீங்க? சார் நான் நரசிம்மன், ஹோட்டல் ப்ளூ மவுண்ட் மேனேஜர். சார் சொல்லுங்க. மிஸ்டர் நரசிம்மன், ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ் இந்த தென்காசி பாலகுமாரன் காணாமல் போனதுக்கு முன்னாடி அவரை பார்த்த கடைசி ஆள் நீங்கள் தான். கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே போகிறேன் என்ன அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? குறிப்பாக எதுவும் இல்லை சார், வழக்கமாக பரிமாறிக்கிற ஃபார்மாலிட்டிஸ் தான். அவர் மெட்ராஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்காருன்னு நான் நினைச்சேன். அது சரி. அவர் அங்கே தங்கியிருந்தப்போ அவரை பார்க்கறதுக்குன்னு யாராவது வந்தாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை சார், அப்சல்யூட்லி நோ விசிட்டர்ஸ். அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் ஃபேன்ஸ் யாராவது வந்தால் கூட நாங்கள் உள்ளே அனுப்புறதில்லை சார். ஃபேன்ஸு அப்படி யாராவது இந்த தடவை பார்க்க வந்தாங்களா? அந்த மாதிரி நீங்கள் கேட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கணபதி சார் இல்லை, யார் அந்த ஆர்மி டாக்டர்? அவரோட பொண்ணு கூட நம்ம தென்காசி பாலகுமாரனோட பயங்கர ரசிகை. பயங்கர ரசிகனா வெறி பிடிச்ச ரசிகன்னு வச்சுங்களேன். இந்த தர கூட அவரை பார்க்கணும் நம்ம ஹோட்டலுக்கு வந்துருந்துச்சு. சார் சொல்லுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் புருஷனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணமே. ஓ அந்த பொண்ணா? உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. உன் உசுரை காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து வச்சு
24 மணி நேரம் பணிவிட செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்ன எதிர்த்துக்கிட்டே இருக்கியே. நீ இங்கே இரு. சார். ஹலோ ஜூலி, ஞாபகம் இருக்கா? ஹலோ சார். என்ன சார் காலங்கத்தால? இந்த ரைட்டர் தென்காசி பாலகுமாரன் இருக்காரு, அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமாவா? நான் அவரோட நம்பர் 1 ஃபேன் சார். ஐ சி. ஐயோ பாருங்க, வாசலையே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க சார். உட்காரு. பரவாயில்ல சார். உட்காருமா. பாலகுமாரனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தமிழ் எழுத்தாளர். ஆனா மனுஷன் தமிழ்னே இல்ல தெரியுமா, மலையாளி. அப்படியா? பரவாயில்லையே. ஆனா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தென்காசியில தான். மே 19, 1967 பிறந்த நாள். அப்பா பேரு பரமேஸ்வரன், ஸ்டேஷன் மாஸ்டர். அம்மா விலாசினி, கையெழுத்து கூட போட தெரியாது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தென்காசி மேல்நிலை பள்ளி, சென்னையில காலேஜ் எஜுகேஷன். இந்த நேரத்துல தான் அவர் எழுத ஆரம்பிச்சாரு. 90ல MA தமிழ் இலக்கியம் பச்சை பாஸ். 92ல கல்யாணம், வைஃப் பேரு விஜயா. 93ல நான் அவருடைய பயோடேட்டாவெல்லாம் கேட்கல. மனுஷன் திடீர்னு காணாம போயிருக்காரு, வண்டி ஆற்றுல கிடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி எந்த குழுவும் கிடைக்கல. இந்த மேட்டரை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நான் கூட படிச்சேன் சார். அந்த மனுஷனுக்கு போய் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டதுல இருந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்பேற்பட்ட ரைட்டரு. சரி விடு, என்ன பண்றது, நல்லவங்களை தான் பார்த்து பார்த்து கடவுள் கஷ்டப்படுத்துறாரு. அது டைனிங் ஹாலா? ஆமா சார். வீடு ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க. பாலு சார் எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு. இவருடைய நம்பர் 1 ஃபேன். நீ சொன்னப்ப நான் உன்னை சீரியஸா எடுத்துக்கல. But it is true. எங்க அப்பாவோட பெட்ரூம். ஸ்டேட்ஸ் போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா சார், அண்ணனை பார்க்க போயிருக்காரு. நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்து தினம் நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு. சொன்னா நீங்க சிரிப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். அவர் எழுதி முடிக்க வேண்டிய எபிசோட்ஸ் இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன். ஓஹோ. எழுத சொல்லி பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சு. சரி, நான் தான் அவரோட நம்பர் 1 ரசிகையாச்சே, ஏன் நம்மளே செய்யக்கூடாதுன்னு பட்டுச்சு. உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கேன். கடைசி எபிசோட்ஸ் முடிய போகுது. சும்மா 2 பக்கம் படிச்சு பாக்குறீங்களா? இருக்கட்டுமா, பரவாயில்ல. நான் கண்ணாடி கொண்டு வரல. பாவம், எங்க பாலு சார் தான் அல்பாயுஸ்ல போயிட்டார். என்னம்மா அது, அவர் செத்துட்டாருன்னு எந்த கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கல, நீ பாட்டு அழுதுகிட்டு இருக்கியே. பேப்பர்ல எல்லாம் அப்படித்தானே போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படித்தான் போடுவாங்க, ஜனங்களுக்கு பரபரப்பா ஏதாவது வேணுமில்ல. எனக்கு ஒரு கப் காஃபி. தோ ஒரே நிமிஷம், நீங்க ஹால்ல உட்காந்துருங்க, வந்துடுறேன்.
காஃபி. ஓ சுகர் தனியா வச்சிருக்கேன். சரி, தேங்க்யூ. ஸோ வரேம்மா. ஓகே சார். இந்த இது சார், நல்ல காப்பிங்கிறது ஒரு சிலருக்கு தான் போட வரும். இட் வாஸ் குட். தேங்க்யூ சார். சார், ஜூலி, சார், ஜூலி, இன்ஸ்பெக்டர், நான் பாலகுமார் சார். தப்பா நினைக்காதீங்க. இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன், நான் உங்களுக்காக தான் பிறந்தேன், உங்களை காப்பாத்துறதுக்காக. என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் பிரிக்க முடியாது யாராலையும். We were born for each other. இப்ப நேரம் வந்துருச்சு பெரியறதுக்கு இல்ல, சேர்ந்த மாதிரி போறதுக்கு. நீங்க வருத்தப்படக்கூடாது. நான் ரெடி ஆயிட்டேன். என் துப்பாக்கியில 2 புல்லட்ஸ் போட்டிருக்கேன். ஒன்னு எனக்கு, இன்னொன்னு உங்களுக்கு. சந்தோஷமா போயிடலாம். சொன்னேன்ல நீங்க பயப்படக்கூடாதுன்னு. நான் இருக்கேன்ல. பலு, I love you. ஏ ராசா. I love you. புரியுது ஜூலி, நீ சொல்றது நிஜம். நீ நானும் ஒன்னாவே இருக்க பிறந்தவங்க. இப்ப போனோம். புரியுது புரியுது. ஆனா ஜூலி, நம்ம மங்கா அவ இருக்கணும்ல. நம்ம 2 பேரோட ஞாபகமா அவ என்னைக்குமே இருக்கணும்ல. ஜூலி, ஜூலி, இது உன் கையில தான் இருக்கு. நீ தானே மங்காவை சாவடிக்க கூடாது சொன்ன. அப்ப நீ தானே அவளை காப்பாத்தனா? நான் அவ கதை எழுதி முடிக்கணும். அவளும் நம்மளோட மறைஞ்சிடக்கூடாது இல்ல. பலு, இனி அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இனி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஜூலி, இன்னும் 5 பக்கம் முடிச்சிடுவேன். எதுவா இருந்தாலும் ஒன்னே என்ன சேர்த்து வச்சது மங்கா தானே. நம்ம ஞாபகமா அவளை இங்க விட்டுட்டு போலாம். என்ன சொல்ற?
5 பக்கம் தானே? பாலு, மங்காவும் சந்திரவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல? ஒரே டென்ஷனா இருக்கு. கடைசி இப்ப கடிச்சிட்டு இருக்கேன். இப்ப முடிஞ்சிடும். நீயே படிச்சு பாரு. ஜூலி, எழுதி முடிச்சதும் எனக்கு எல்லாம் சரியா இருக்கணும். முக்கியமா அந்த வாட்டி. இல்ல இதன் கடைசி எழுத்து இல்லையா, அதுக்காக சொன்னேன். அப்புறம் எனக்கு ஒரு 3 விஷயம் கூட வேணும். என்ன? உனக்கு தெரியாது? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா? சும்மா ஒண்ணு சீனப்பா. கதை எழுதி முடிச்சதும் நீங்க ஒரு சிகரெட் பிடிப்பீங்க. ஒரே ஒரு சிகரெட். முன்னாடி நிறைய பிடிச்சிருந்தீங்கல்ல, அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பிரதாயம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிகரெட். அதை பத்த வைக்கிறது ஒரு வத்திப்பட்டி. அதோட ஒரு கிளாஸ் ரெட் வைன். ரைட்? ரைட். வத்திப்பட்டி இல்ல, அப்பாவோட லைட்டர். எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு. என்ன? இந்த வாட்டி 2 கிளாஸ் வேணும். பாலு, மங்காவோட அப்பா யாருன்னு நான் இது வரைக்கும் சொல்லல. இதுல இருக்கு. அப்புறம் இந்த மங்காவும் சந்துரு ஒண்ணு சேர்ந்துருவாங்களான்னு கேட்டல, அதுவும் இதுல இருக்கு. எப்படி எப்படி மங்கா சாக கூடாதா? நீ மட்டும் நாயை சுடுற மாதிரி மனுஷங்களை சுடுவ, உனக்கு மங்கா சாக கூடாது. நல்லா இருக்கு. ஏன் நீ மட்டும் தான் என் ஸ்கிரிப்ட் இருக்கலாமா? நான் இருக்க கூடாதா? உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஐயோ மங்க, ஐயோ ஐயோ